பேய்கள் தொல்லை இருக்கிறதுனால இந்தியன் ரயில்வே 47 வருஷங்களா க்ளோஸ் பண்ண ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இன்னைக்கு பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதுனால அங்க இருக்கிற மக்கள் கூட போறதுக்கு தயங்குற ஒரு பிளேஸ் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற பெஹன்குடார் ரயில்வே ஸ்டேஷனோட மர்மங்கள் என்னன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வித்தியாசமான கலாச்சாரங்கள்னாலையும் பரம்பரைகள்னாலையும் நம்பிக்கை மூட நம்பிக்கைனாலையும் நம்ம இந்தியா நிறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இதே மாதிரி பேய் கதைகளும் பேய் இருக்கு என்று நம்பப்படுற நிறைய பிளேஸ் இந்தியா முழுவதும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதுல ஒண்ணுதான் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற பெஹன்குடார் ரயில்வே ஸ்டேஷன். இன்னைக்கும் நைட் ஆன பிறகு இந்த ரயில்வே ஸ்டேஷனை அதையும் சுற்றி இருக்கிற பிளேஸ் எம்டியா தான் இருக்கு. அது போக இந்த ஸ்டேஷன் வழியா போற ட்ரெயின்ல இருக்கிற ஆளுங்க கூட இந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வர்றப்போ கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாக மாறுவாங்க. இந்த அளவுக்கு 47 வருஷங்களா இந்தியன் ரயில்வேஸ் கூட பேய்கள் தொந்தரவு இருக்குன்னு சொல்லி க்ளோஸ் பண்ண இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல என்னெல்லாம் விஷயங்கள் நடந்திருக்கும், எதனால இங்க இருக்கிற மக்கள் பயப்படுறாங்க, இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? இந்த ரயில்வே ஸ்டேஷனோட வரலாறு இருந்து நம்ம வருவோம். 1960களில் இந்த இடத்தோட மகாராணியான ராணி லெஜன் குமாரியோட ஹெல்ப்னால இந்த ரயில்வே ஸ்டேஷன் அனுமதி கிடைக்குது. ரொம்ப ஹாப்பியாக தான் எல்லாருமே இந்த ரயில்வே ஸ்டேஷனை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற மக்கள் அவங்களோட எல்லா தேவைகளுக்காக அந்த ரயில்வே ஸ்டேஷனை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் அந்த ஹாப்பினஸ் ரொம்ப காலம் நினைக்கல. 1967 இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு நாள் சாயங்காலம் ரொம்ப விசித்திரமான ஒரு காட்சியை பார்க்கறாரு. ரயில்வே ட்ராக் வழியா ஒரு பொண்ணு ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைம்ல அந்த ஸ்டேஷன்ல ஸ்டாப் இல்லாத ஒரு ட்ரெயின் ரொம்ப வேகமா வந்துட்டு இருந்துச்சு. சில நிமிஷங்கள்லயே அந்த ட்ரெயின் அந்த பொண்ணு மேல ஏறி போகுது. ஆனா அந்த ட்ரெயின் போன பிறகு அந்த பொண்ணுக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸுமே ஆகவே இல்லை. பிறகு அவங்க அந்த ட்ராக் வழியா முன்னோக்கி போயிட்டு இருந்தாங்க. இந்த காட்சியை பார்த்த ரயில்வே மாஸ்டர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. அப்புறம் அவரு பார்த்த அந்த வித்தியாசமான பயப்பட வைக்கிற காட்சியை அந்த ஊர் மக்கள் கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் அவர் எவ்வளோ சொல்லியுமே அந்த ஊர் மக்கள் அவர் சொல்றத நம்பவே இல்லை. ஆனா கொஞ்ச நாட்களுக்குள்ள அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் ஷாக்காக வைக்கிற அந்த விஷயம் நடந்துச்சு. ரயில்வே மாஸ்டர் அவரோட ஃபேமிலியும் மர்மமான முறையில ரயில்வே கோர்ட் ஹவுஸ்ல இறந்து கிடக்குறாங்க. இதனால கொஞ்சம் கொஞ்சமா ரயில்வே மாஸ்டர் சொன்ன விஷயத்துல உண்மை இருக்க அந்த ஸ்டேஷன்ல பேய் இருக்குன்னு அந்த ஊர் மக்கள் டவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச டேஸ்க்கு அப்புறம் ரயில்வே மாஸ்டர் சொன்ன மாதிரி வெள்ளை ட்ரெஸ் போட்டு ரயில்வே ட்ராக்ல நடந்து போற பொண்ணோட உருவம் வேற சில ஊர் மக்கள் பாக்குறாங்க. இந்த விஷயம் கொஞ்ச டைம்குள்ளேயே ஊர் ஃபுல்லா பரவிடுச்சு. அதுக்கப்புறம் பேய் தொல்லை இருக்கிற பெஹன்குடார் ரயில்வே ஸ்டேஷனை எல்லாருமே பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ற எல்லாருமே வேலையை விட்டு போறாங்க. அங்க வேலை பண்ண தயங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ட்ரெயின்ஸுமே நிறுத்துறத ஸ்டாப் பண்றாங்க. பேய் தொல்லை இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்டேஷனை ஃபுல்லா இந்தியன் ரயில்வே க்ளோஸ் பண்றாங்க. அப்புறம் ஆல்மோஸ்ட் 47 வருஷத்துக்கு அப்புறம் யாருமே திரும்பி பார்க்காத, ட்ரெயின்ஸ் எதுவுமே ஸ்டாப் பண்ணாத அண்ட் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வர்றப்போ பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் என்ன நம்புறாங்கன்னா இந்த ரயில்வே ட்ராக்ல சூசைட் பண்ணப்பட்ட பொண்ணோட ஆத்மா தான் பேயா இங்க ப்ராப்ளம்ஸ் பண்ணிட்டு இருக்குன்னு. அப்படி காலம் கடந்து போகுது. 1990களில் பெஹன்குடார் ரயில்வே ஸ்டேஷன்ல திரும்பவும் திறக்கணும்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் முன்வராங்க. அதுக்காக ஒரு ஸ்பெஷலான கமிட்டியை அவங்க உருவாக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் திரும்பவும் செயல்பட ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரயில்வேக்கு லெட்டர்ஸும் அனுப்புறாங்க. இதன் காரணமாக 2009 மம்தா பானர்ஜி ரயில்வே மினிஸ்டரான டைம்ல திரும்பவும் இந்தியா ரயில்வே இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஓபன் பண்றாங்க. இந்த ஸ்டேஷன்ல ட்ரெயின்ஸுக்கு ஸ்டாப் அனுமதிக்கிறாங்க. ஆனாலும் இன்னைக்கும் நைட் டைம்ல இந்த ரயில்வே ஸ்டேஷன் எம்டியா மாறுது. பக்கத்துல வசிக்கிற மக்கள் இதை பார்த்து பயப்படுறாங்க. அதுக்கு மேல ரயில்வேவோட ஒரு அதிகாரிகள் கூட இங்க வேலை செய்யல. ஒரு பிரைவேட் செக்டார் தான் இன்னைக்கும் இந்த ஸ்டேஷனை பராமரிச்சுட்டு வருது. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.